ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இங்கே கூகுள் ஷீட்டில் டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ அதுதான் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிபெண்டன்ட் ட்ராப் டவுன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லில் இருக்க வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி இன்னொரு செல்லில் நமக்கு ட்ராப் டவுன் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண அதோட ரிலேட்டடான ஆப்ஷன் வந்து இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஸோ ட்ராப் டவுனாக இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எனக்கு காரு மாடல்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நான் காரில் வந்து மாருதி அப்படின்னு இங்கே நான் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே மல்டிபிள் கார் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ராப் டவுனில் இருக்கும். இப்போ நான் மாருதி அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா மாருதியில் இருக்க மாடல்ஸ் மட்டும் எனக்கு இந்த ட்ராப் டவுனில் எனக்கு விசிபிள் ஆகணும். இதே நான் திடீர்னு நான் ஸ்விட்ச் பண்ணுறேன், டாட்டா அப்படின்னு ஸ்விட்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே டாட்டாவோட மாடல்ஸ் மட்டும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுதான் வந்து டிபெண்ட். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இங்கே இந்த ட்ராப் டவுன் வந்து எனக்கு பேசிக்கலாக இது ரெண்டுமே ட்ராப் டவுனாக இருக்கும். ஸோ இந்த ட்ராப் டவுனை டிபெண்ட் பண்ணி இந்த ட்ராப் டவுன் வந்து எனக்கு ஒர்க் ஆகணும். ஓகேவா? அதுக்கு வந்து இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஷீட்டில் ஸோ பிராண்ட் நேமெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். நான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிராண்டோட மாடல்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் மாருதி செலக்ட் பண்ணேன்னா இதெல்லாம் எனக்கு வரணும். டாட்டா செலக்ட் பண்ணால் இதெல்லாம் எனக்கு வரணும். ஹுண்டாய், ஹோண்டா அதெல்லாமே அதே மாதிரி தான் சேம். ஓகேவா? இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் மறக்காமல் போய் பாருங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய இடத்துல டேட்டா வேலிடேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துலேயே அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து எனக்கு இங்கே ட்ராப் டவுன் வரணும் இல்லையா? ஸோ ரைட் கிளிக் பண்ணி டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேட்டாலையும் டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணிட்டேன் எந்த இடத்துல வரணும்னு. இங்கே எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. அதில் லிஸ்ட் ஃப்ரம் ரேஞ்சு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், என்னோடய ஆப்ஷன் போகிறேன். இங்கே எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோவை செலக்ட் பண்ணுறேன். ஏன்டா எம்டி ரோவாக செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இன் ஃபியூச்சரில் நான் ஆட் பண்ணால் அதுவும் எனக்கு வரணும். ஓகேவா? ஷோ ட்ராப் டவுன் இன் லிஸ்ட்டு, ஷோ வார்னிங் ஆர் ரிஜெக்ட் இன்புட் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு ஹெல்ப் டெஸ்ட் வேணும்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஓகேவா? கொடுத்து சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மாருதி, ஹுண்டாய் இதெல்லாமே எனக்கு வருது. ஓகேவா? ஸோ என்னென்ன வேணுமோ எல்லாமே எனக்கு இங்கே வருது. ஸோ இந்த இடத்துலையும் நான் ஒரு ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று இன்டைரக்ட். ஸோ இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னங்கிறத ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து ஃபுல்லாக தெரியும். அதை பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கூட போய் பாருங்கள். இல்லைனா அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு நான் வந்து H3ல் 3 இருக்குது. ஓகேவா? ஸோ நான் H3ன்னு இங்கே கொடுத்துட்றேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த செல்லை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இங்கே டெக்ஸ்ட்டாக இருக்கிறத இதோட செல் ரெஃபரன்ஸ் ஏதோ அதை லிங்க் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஸோ இது டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த H3ங்கிறத அதை வந்து செல் ரெஃபரன்ஸாக கன்சிடர் பண்ணி அதில் என்ன வேல்யூ இருக்கோ அது எனக்கு இங்கே வரும். ஓகேவா? சிம்பிள். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் H3 I3ன்னு கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு I3 வருது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இங்கே இதுக்குள்ளே நான் சம் யூஸ் பண்ணுறேன். சம் ஆஃப் H3 I3 இதை கொடுத்தேன் அப்படின்னா இது ரெண்டையும் சம் பண்ணி எனக்கு இங்கே வேல்யூ வந்துடுது. ஏன் அப்படின்னா இங்கே தான் எடுத்துக்குது, நம்ம கொடுக்கறது இங்கே. ஆனால் அது ரெண்டும் எங்கே ரெஃபர் ஆகுதுன்னா இங்கே ரெஃபர் ஆகுது. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் ஃபங்க்ஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒரு செல் ரெஃபரன்ஸை நீங்கள் டெக்ஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதோட ரெஃபரன்ஸை இங்கே கொடுக்கும். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா
இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேம்டு ரேஞ்சஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ், நேம்டு ரேஞ்சஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றி தெரியாதவங்க மறக்காமல் போய் அதை பாருங்கள். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதனால தான் நம்ம நிறையா வீடியோஸை வந்து நம்ம வந்து நிறையா சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா அதை அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நேம்டு ரேஞ்சஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து நேம்டு ரேஞ்சஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ நேம்டு ரேஞ்சஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு கிளான்ஸ் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோவுக்கு வந்து ஒரு இந்த ரேஞ்சுக்கு ஒரு நேம் கொடுப்பேன், இந்த ரேஞ்சுக்கு ஒரு நேம் கொடுப்பேன். ஓகேவா? அதை தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே மாருதி அப்படின்னா இதெல்லாம் மாருதி. இங்கே என்ன நேம் கொடுத்தனோ அதே நேமில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதான் நம்ம இப்போ இன்டைரக்ட் ஃபங்க்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஹுண்டாய் அப்படின்னா இந்த ரேஞ்சை கொடுத்துருக்கேன், ஹோண்டா அப்படின்னா இந்த ரேஞ்சு கொடுத்துருக்கேன். ஏன் நான் ஃபுல்லாக கொடுக்கல அப்படின்னா கொடுக்க முடியாது. நேமட் ரேஞ்சஸில் இது வந்து இன்டிஃபரண்ட், அதாவது இதே எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தான் கொடுக்க முடியும். இது நான் சி மட்டும் கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நான் அந்த நேமட் ரேஞ்சஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன். அதை போய் மறக்காமல் பாருங்கள். இப்போ இங்கே நான் மாருதி, ஹோண்டா இதெல்லாம் இங்கே இருக்கு இல்லையா? இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நேராக போய் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ராப்டவுன் இருக்கு இல்லையா, அந்த செல்லை செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அதோட ரேஞ்சஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சு. ஏன்னா இங்கே நான் ஹோண்டா செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் டாட்டா செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இது இங்கே வந்துருச்சு, டாட்டாவோட வேல்யூஸ் எல்லாம் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இது எப்படி இங்கே வரப்போகுதுன்னா, ஆஸ் யூஸ்வல் நம்மளோட டேட்டா வேலிடேஷனில் போகிறேன், லிஸ்ட் ஃப்ரம் அ ரேஞ்சு கொடுக்குறேன். ஸோ அது எங்கே அப்படின்னா இந்த ரேஞ்சஸ் தான். சும்மா ஒரு குத்து மதிப்பாக ஒரு கொஞ்சம் தோராயமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ரிஜெக்ட் இன்புட் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் போய் டாட்டா செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு டாட்டாவோட மாடல்ஸ் எல்லாம் இங்கே எனக்கு வருது. ஏன்னா மாருதிக்கு ஸ்விட்ச் பண்ணேன் அப்படின்னா மாருதியோட வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டோ செலக்ட் பண்ணுறேன், இதில் திரும்ப நான் டாட்டா செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு ரிஜெக்ட் இன்புட்டில் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது ரீசெட் ஆகாது. அது ஒரு ட்ராபேக் இருக்குது இதில். பட் உங்களோட ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹோண்டா செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஹோண்டாவோட ஆப்ஷன்ஸ் இங்கே வரும். ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம். இதே வந்து நான் இந்த லிஸ்ட்டை இது பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ டாட்டாவில் வந்து ஒரு பஞ்ச் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு மாடல் வரப்போகுது. ஸோ டாட்டாவில் ஓகே இந்த ரேஞ்சில் நான் C9ன்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சாரி, இதை நான் எடிட் பண்ணிவிட்டு இதை நான் D8 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு D8 கன்சிடர் ஆயிரும். இப்போ எனக்கு நான் போய் டாட்டா செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பஞ்சும் ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ சேம் கான்செப்ட் இங்கே நான் இன்னொரு கம்பெனி ஏதாவது ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கியா ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே எனக்கு கியாவும் எனக்கு அந்த லிஸ்ட்டு வந்துடும். ஸோ கியாவில் நான் இன்னும் எதுவுமே ஆட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எதுவுமே ஆட் பண்ணாதனால இந்த ரெஃபரன்ஸ் வருது. ஓகேவா? நான் இங்கே சோனட் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு ஸோ ஓகே, அதை வந்து நம்ம நேம்டு ரேஞ்சஸ்லாம் இன்னும் நம்ம ஆட் பண்ணல, அதனால் எனக்கு இங்கே வரல. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. இதை நீங்கள் நேம்டு ரேஞ்சஸில் ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்சஸை நான் எடுத்துகிட்டு இதில் வந்து கியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கியா வரும். இப்போ பாருங்கள், கியா கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எனக்கு சோனட் வருது. ஓகேவா? ஸோ இங்கே நான் சோனட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகாது. இதுதான் வந்து டிஃபரண்ட் ட்ராப் டவுன். ஓகேவா? ஸோ இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது நம்ம மேனுவலாக பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகாது இதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம். பட் ஹவெவர் நீங்கள் சேஞ்ச் பண்ண இந்த ஆப்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகாது. பட் உள்ளுக்குள்ளே இருக்க உங்களுக்கு ட்ராப் டவுன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ரெண்டாவது, இந்த இடத்துல நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெஃபரன்ஸ்ன்னு தான் காட்டும்.
ஓகேவா. ஸோ எம்டி காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதையும் நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை. நான் போய் ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணால் ரெஃபரன்ஸ்னு வருது. ஏன் அப்படின்னா நான் எதுவுமே இங்கே கொடுக்கல. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துட்டு இஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி எம்டி கொடுத்துட்டோம்னா இங்கே நான் எதுவும் செலக்ட் பண்ணல அப்படின்னா இங்கேயும் எனக்கு எதுவுமே வராது. ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷனை இந்த எரரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் இந்த ரீசெட் ஆகிற ஆப்ஷன் வந்து நம்ம எதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அதில் இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் தான். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களோட ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு இதுலேயோ உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் கூகுள் ஷீட்டை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதை பற்றி தெரியாதவங்க போய் மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கு நிறையா ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கூகுள் ஷீட்டை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆப் ஸ்கிரிப்ட்லேயும் நான் நிறையா வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை பற்றி இன்ட்ரோ கொடுங்க. அவங்களுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஆஃபீஸ் கொலீக்குக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். see you next video. Bye bye. Wow.